நாங்கள் 2 பேரும் என்ன டிசைட் பண்ணோம்னா சஷ்டப்த பூர்த்தியை வந்து ஒரு சாஸ்திரிகளை வச்சு வீட்டிலையே சிம்பிளாக செஞ்சிடலாம். ஏன்னா கண் திருஷ்டி அனாவசியமாக எல்லாரையும் கூப்பிட்டு பப்ளிசிட்டி வேண்டாம் அப்படின்னு நானும் முடிவு பண்ணி சொன்னேன். அப்புறம் இவங்க 2 பேருமே சொன்னோம். ஆனால் பிள்ளைகள் என்ன பண்ணாங்கன்னா, கிடையாது, அப்பா அம்மா கல்யாணத்தை வந்து நல்லபடியாக இப்படி 38 வருஷம் நீங்கள் வாழ்ந்து குடும்பம் பண்ணியிருக்கும்போது இந்த கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். இது வந்து நாங்கள் குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முந்தைய கல்யாணம் பண்ணுறது நாங்கள் பார்க்க முடியாது. இப்போ 60 வயசுங்கும்போது நாங்கள் எல்லோரும் நடத்தி வச்சு பார்க்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது கிடைக்கணும், அது எல்லாருக்கும் கிடைக்காதுமா, அதனால் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைகள் 2 பேரும் பொண்ணு எல்லோரும் சேர்ந்து இதை நடத்தி வச்சாங்க. இங்கே திருவான்மியூரில் மருந்தீஸ்வரர் கோயிலில் ஓரளவு செஞ்சோம். சிம்பிளான முறையில் சஷ்டப்த பூர்த்தி செஞ்சோம். டிசம்பர் 7ஆம் தேதி செஞ்சோம் இல்லையா. அதாவது சஷ்டப்த பூர்த்திங்கிறது 60வது கல்யாணங்கிறது வந்து நம்மளுடைய இந்து சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. திருமணம் நடந்து அதுக்கப்புறம் வந்து சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கையை நடத்தி அவங்க வந்து 60வது வயது பூர்த்தி அடையும் பொழுது அந்த சஷ்டப்த பூர்த்தி சாந்தி நடத்துறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக நம்மளுடைய மதத்தில் இருக்குது. எனக்கு ஒரு ஆசை இருந்தது, கிராண்டாக வந்து பெரிய அளவில் டிக்னிட்டரிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய மண்டபத்தில் ஃபிக்ஸ் பண்ணி பிரபல்யமாக ஃபேமஸாக செய்யணும். இன்றைக்கி நாம் வந்து நல்ல ஒரு பேர் புகழோடு இருக்கோம், அதனால் அதை கிராண்டாக செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் என் மனைவி தான் சொன்னாங்க, வேண்டாம், சிம்பிளாக எளிமையாக செய்வோம், சும்மா வீட்டில் வச்சு சாஸ்திரிகள்லாம் கூப்பிட்டு செய்யலாங்கிறது தான் அவங்க விரும்பினாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி என் பிள்ளைகள், எனக்கு 2 பையனும் ஒரு பொண்ணும், அவங்கெல்லாம் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு இதை ஓரளவாவது நம்ம வந்து முறைப்படி நல்லா செய்யணும்ப்பா, எங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு இதை நாங்கள் அழகாக செய்யணும்னு ஆசைப்படுறோம், எங்கள் திருப்திக்காக ஒத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்களுடைய கட்டாயத்துக்காக நான் ஒத்துக்கிட்டேன். அந்த சஷ்டப்த பூர்த்தியை ஓரளவாவது சிறப்பாக செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தின் பேரில் என் பிள்ளைகள்லாம் ரொம்ப முயற்சி எடுத்து எங்கள் 2 பேருக்கும் அழகழகான ஜவுளியெல்லாம் எடுத்து கொடுத்து எங்கள் 2 பேருக்கு நகையெல்லாம் பண்ணி கொடுத்து என் பிள்ளைகள் அவ்வளவு, அதாவது நல்ல மனைவி நல்ல தாய் தகப்பன் கிடைக்கிறது எவ்வளவு புண்ணியம் செஞ்சுருக்கணுமோ அதே மாதிரி நல்ல பிள்ளைகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுப்பனை கொடுத்துருக்கணும். அந்த வகையில் எனக்கு வந்து என் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமும் நான் வணங்கக்கூடிய தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் முழுமையாக எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். காரணம், எனக்கு அமைஞ்சது எல்லாமே வந்து மன நிறைவாக இருக்குது. தாய்மை அடையும் போது எப்படி ஒரு பெண் மறுபிறவி எடுக்கிறாளோ அதே மாதிரி ஒரு ஆணுக்கு மறுபிறவி என்னன்னு சொல்றாங்க பாருங்க. எல்லா நிறைவோட நடந்த அந்த சஷ்டப்த பூர்த்தி மிகச்சிறப்பாக மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் சம்பிரதாய முறைப்படி வைதீக முறைப்படி ரொம்ப அருமையாக நடந்தது. எல்லா பிரமுகர்களும் ஓரளவு, நான் ரொம்ப எல்லாரையும் கூப்பிடலை, அதனால் முக்கியமான ஒரு சில பிரமுகர்கள்லாம் வந்திருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னாக்கா தேனிசை தென்றல் தேவா வந்திருந்தாங்க, அப்புறம் தவிர் சக்கரவர்த்தி, ஹரித்வாரமங்கலம் பழனிவேல் வந்திருந்தாங்க, என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க, என் பிள்ளைகள், என் பேரன் பேத்தி அவங்கெல்லாம் இருந்து அந்த நிகழ்ச்சி நடந்ததுங்கிறப்ப வாழ்க்கையில் வந்து எனக்கு மறுபடியும் 2வது தடவை ஒரு தடவை பிறந்த மாதிரி தான் தோணுச்சு, மறுபிறவி மாதிரி தான் இருந்தது. வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம், அதை புரிஞ்சுக்காதவங்க வாழ்க்கை இப்படிதான் வாழணும் அப்படின்னு புரிஞ்சு கொண்டவர் சொல்றாங்க பாருங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமா இன்றைய தலைமுறையினருக்கு என்னுடைய அன்பு, எனக்கு பிள்ளைகளாகவும் பேரம்பேத்திகளாகவும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், எல்லா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, இனிமே இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறவங்கலாம் நாங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமா சொன்னதெல்லாம் நீங்கள்லாம் ஒரு அனுபவமா எடுத்துக்கணும். கல்யாணம்னா எப்படி இருக்கணும், எல்லா சொந்தக்காரங்களும் வரணும், எல்லா பெரியவங்களும் வரணும், அவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் கிடைக்கணும், அந்த சந்தோஷம் தான் பெரிய சந்தோஷம், அப்படித்தான் கல்யாணம் நடக்கணும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வாரம் பாடகர் மாணிக்க விநாயகம் ஒரு திருமண கொண்டாடத்தை பார்த்து ரசிச்சது போலவே அடுத்த வாரம் இன்னொரு பிரபலத்தோட திருமண கொண்டாடத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். Till then, this is Shilpa saying bye.